நார்த்தங்காய் தீயல் வைக்கிறேன். என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு நார்த்தங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 பெரிய உள்ளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. ஒரு 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொஞ்சம் சின்ன உள்ளி. அடுத்து ஒரு உருண்டை லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை, நீங்கள் நார்மல் சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வத்தல், குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்காங்க, இல்லைன்னா சாம்பார் பொடி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மெயினாக ஆயில் நல்லெண்ணெய், இவ்வளோ தான் தேவை. இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆயில் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இதுக்கு மெயினாக கொஞ்சம் கூடுதலாக ஆயில் விட்டுக்காங்க. ஆயில் காய்ச்சதும் கொஞ்சம் கடுகு, நான் தேவையான அளவு இன்க்ரீடியன்ட்ஸில் இது சொல்லலை. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் உளுந்த பருப்பு இவ்வளோ ஆட் பண்ணிக்காங்க. கடாய் வச்சு ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம், உளுந்தம் பருப்பு இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உளுந்து கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ளி ஆட் பண்ணுறேன். பெரிய உள்ளி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்காங்க. இது கூடவே சின்ன உள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இதிலே சின்ன உள்ளியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன உள்ளியும் வதங்கட்டும். சின்ன உள்ளியும் நல்லா வதங்கட்டும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பூண்டு லைட்டாக சதைச்சி ஆட் பண்ணுங்கள். இல்லை ஏன்டா நான் பேஸ்ட்டாக தான் போடுறேன், ஆனால் சதைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் போட்டு வதக்கிட்டாங்க. இது கூட நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நார்த்தங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நார்த்தங்காய் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நார்த்தங்காய் ஜூஸை இதிலே விட்டுறேன். நல்லா வதக்கிக்காங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் எனக்கு குழம்பு மிளகாய் தூளில் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல வத்தல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நார்த்தங்காய் நல்லா வேகணும். ஃபைனலாக வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இது போட்டுறேன். போதும் கொஞ்சம். ஃபைனலாக இதில் லைட்டாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மேலே.